வெல்கம் பேக் டு அஜியாஸ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு எபிசோட் 11 பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தோம் காசர் வந்து ஆம்பளை வேஷம் போட்டுட்டு செஹரை மாட்டி விட்டு வந்த ஆள் இருக்காங்கல்ல, அவங்கள ஏமாற்றி அனுப்பி விட்டுருவாங்க. தென் மாஹிடுக்கு வந்து செஹரை பார்த்த மாதிரி பிரம்மை இருக்கும். ஸோ செஹரை தான் உண்மையாக பார்த்தனா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு செஹரை தேடிட்டு இருப்பாங்க. காசரும் செஹரும் அங்கேருந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது மாஹிட் வந்துட்டு செஹரை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதும் காசர் வந்து இல்லை செஹர் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. மாஹிடும் போயிடுவான். ஓகே, உண்மையாக செஹர் வரல போல, நான் தான் அவளை பற்றி தேவையில்லாமல் நினச்சிருக்கேன் அப்படின்னு. தென் காசரும் செஹரும் வந்து டாக்டர் ஃபரீதோட வீட்டுக்கு போகிறாங்க, வேலைக்காக போகிறாங்க. இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு, நான் மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு. ஆனால் டாக்டர் ஃபரீத் வந்து கோவமாக இருக்காங்க, எல்லா வேலையும் நாங்கள் பண்ணிட்டோம், நீங்கள் போங்க, உங்களோட தேவையில்லை அப்படின்னு. ஆனால் ஃபரீதோட அப்பா வந்து இருக்கட்டும் விடுங்க, இன்னைக்கு மட்டும்தான், நாளையிலேருந்து கரெக்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காசர் வந்து 30 மினிட்ஸில் நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போய் செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்க மிக்ஸி, மைக்ரோவேவ் ஓவன் அதெல்லாம் பார்த்ததில்ல. ஸோ பார்க்காம அப்படியே வியப்பாக பார்க்குறாங்க காசர். செஹர் வந்து யூடியூப் பார்த்து எப்படி செய்யணும், அதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. சீக்கிரமாக செஞ்சுட்டு டாக்டர் கிட்ட கொடுக்க போகும்போது, அவரும் கிளம்பிட்டாரு. கொடுக்க போகும்போது மாஹிட் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தால் தான் உங்களை பார்க்க முடியல, அதனால அப்பாயின்மெண்ட் வாங்காமலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. செஹர் வந்து மாஹிடை பார்த்ததும் பயந்துட்டு ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சுப்பா. அந்த ரூமில் ஸ்டடி டேபிள் எல்லாம் இருக்குமா, அதில் பயாலஜி எல்லாம் இருக்கும். ஸோ செஹர் வந்து நல்லா படிக்கிறவ, டாக்டர் ஆகணும்னு ஆசை இல்லை. அந்த பொண்ணு வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், மெடிக்கல் எக்ஸாமுக்கு. ஸோ இவன் வந்து அந்த எம்சிக்யூஸ் எல்லாம் மார்க் பண்ணிகிட்ருப்பா. அப்போ கரெக்டாக அமால் வந்துடுவா. வந்துட்டு திருடியா நீ திருடியான்னு கத்த ஆரம்பிச்சிடுவா, அப்பா அப்பான்னு. செஹர் சொல்லுவா, நான் இல்லை இல்லைன்னு. அவங்க அப்பாவும் வந்துருவாங்க. செஹர் வந்து மாஹிட் கிட்டேருந்து ஒளிஞ்சிட்ருப்பா. அமாலோட அப்பா கூட மாஹிடும் வந்துருவாங்க. ஆனால் செஹர் ஒளிஞ்சிட்ருப்பா. டாக்டர் ஃபரீதுக்கு தெரியும். டாக்டர் ஃபரீத் வந்து அவன் ஒன்றும் திருடி இல்லை, நம்மளோட ஹவுஸ் ஹெல்ப்போட பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஃபரீதோட அப்பா, அமாலோட தாத்தா வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு அனுப்பி விடுவார். பட் என்ன சொன்னாலும் அமல் வந்து கோவமாக இருப்பா. செஹரும் நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. டாக்டர் சொல்லுவார் மாஹிட் கிட்ட, என்கிட்ட உண்மையாக சொல்ல போகிறீங்க, மனசு திறந்து சொல்ல போகிறீங்கன்னா மட்டும் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செஹர் வந்து அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க, இப்படி மாஹிட் வந்தாங்க அப்படின்னு. ஆனால் நம்மள தெரிஞ்சு வரல, டாக்டரை பார்க்க வந்தாங்க. டாக்டர் வந்து சைக்காலஜிஸ்ட், ஆனால் மாஹிட் வந்திருக்காங்க, அப்போ அவருக்கு மூளையில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போவும் செஹர் வந்து கிராஸ் ஆகுறா. மாஹிட் வந்து பார்க்குறா. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இருக்கிறா, அப்புறம் திரும்ப பார்க்கும்போது இல்லை. ஸோ திரும்ப பிரம்ம அப்படின்னு அவன் நினைக்கிறான். என்ன அந்த பொண்ணை பற்றி நான் ஏங்கவே இல்லை, நினைக்கவே இல்லை, ஆனால் அவள் என் கண் முன்னாடி வந்துட்டே இருக்கா அப்படின்னு மாஹிட்டுக்கு ஒரு கொஷின் மார்க். இங்கே பர்வேஸும் சாஃபியாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாஃபியா வந்து நீங்கள் என்னை கண்டுக்கிறதே இல்லை அந்த 2 பேர் வந்ததுலேருந்து அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, காசர் வந்து பெர்மிஷன் இல்லாமல் ரூம்குள்ளே வருவா. வந்ததும் அதுக்கு சாஃபியா கத்துவா, உனக்கு டீசன்சி இல்லையா அப்படின்னு. அதுக்கு காசர் சொல்கிறா, இல்லை நம்ம வந்து முஃப்தியோட சம்மந்தி ஆயிட்டோம், அதனால நல்ல ட்ரெஸ்ஸாக போடணும்ல, அதனால பர்வேஸ்க்கு நான் குர்த்தா வந்து அளவு எடுக்க போகிறேன், எடுத்து புதுசாக தச்சு தர போகிறேன் அப்படின்னாங்க. பர்வேஸ்க்கு ஒரு டவுட், உனக்கு என்ன என் மேலே இவ்வளோ அக்கறை அப்படின்னு. இல்லை இல்லை அக்கறை இல்லை, என் பொண்ணுக்காக தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அளவு எடுப்பாங்களா, அளவு எடுக்கும்போது நாசிமா வந்து இப்படி மாஹிடும் செஹரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னதும் பர்வேஸ்க்கு கோவம் வந்துடும். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் பையனும் பார்க்கக்கூடாது, நீ இதுக்கு தான் எனக்கு குர்த்தா செய்ய வரேன் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவப்படுவார் ரொம்ப. தென் அங்கேருந்து போயிட்டு செஹரும் காசரும் பேசுவாங்க. அப்போ செஹர் கேட்குறா, காலையில் தான் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் இப்போ என்ன பாரு அப்படின்றீங்க அப்படின்னதும் காசர் சொல்கிறாங்க, இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சான்ஸு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகும்போது 2 பேர் பேசினது கேட்டேன். நீ அடக்க ஒடுக்கமா எல்லாரும் சொல்கிறத கேட்குற பொண்ணுன்னு நினச்சிட்டு தான் ஒன்று வந்து சம்மந்தம் கேட்டிருக்காங்க. நீ வந்து நல்லா தெரிஞ்ச பொண்ணு, நீ இது மாதிரி அவங்களோட ரூல்ஸ்குள்ளே வரலைன்னா கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவாங்க, அதனால தான் இப்படி பண்ணுறேன், இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு காசர் சொல்கிறாங்க. நைட் வந்து தாஹிர் வந்து மாஹிடோட காரில் வந்து விழுந்துட்டு, என்ன என்ன நிறுத்து நிறுத்து, நான் உன்கிட்ட பேசணும், கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு செஹர் செஹர்ன்னு ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு. ஆனால் மாஹிட் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை நாசிமா கேட்டுட்ருப்பா. தாஹிர் வந்து சும்மா கிண்டல் பண்ணிகிட்ருப்பான். அவள் என்ன பண்ணான்னா நீ அவள் பின்னாடியே போயிட்டுருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறத நாசிமா பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுவா. அடுத்த நாள் திரும்ப வந்து செஹருக்கு அந்த டீச்சர் வந்து டீச் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ செஹர் வந்து எல்லாத்தையும் ஒழுங்காக சொல்ல ஆரம்பிச்சிருவா, எல்லா நாலேஜபிளான கேர்ள் மாதிரி. அப்போ அவருக்கே ஆச்சரியமாயிடும். அப்போ அவள் சொல்வா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அதை கேட்டனால தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவா. அப்போ ஒரு கேட் வந்து காலில் அடிபட்டிருக்கும், அதை பார்த்துட்டு அங்கே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி அந்த கேட் பின்னாடியே ஓடி போவா. அந்த கேட் வந்து ஒரு ஹைட்டான பிளேஸ்க்கு போயிடும். இது வந்து நியாசி மன்சில், அங்கே ஸ்கூலு நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இங்கே தான் மாஹிட்டோட வீடும் இருக்கும். மாஹிடோட வீட்டுக்குள்ளே இப்போ வந்துருவா, ஆனால் அது அவளுக்கு தெரியாது. மாஹிட் வந்து செஹரை பார்த்துட்டு திரும்ப பிரம்மன் நினச்சிப்பான். என்ன இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் என்னோட நினைவில் வர்றா அப்படின்னு கேட்டு நினைப்பான். நினச்சா உண்மையாக வந்திருப்பா அப்படின்றது தெரிஞ்சிடும் அவனுக்கு. செஹர் வந்து அந்த கேட் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாஹிட் சொல்லுவான், எனக்கு நோய் இல்லை, இவளுக்கு தான் நோய், இவ பைத்தியம் மாதிரி பூனைக்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கா பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அவன் அவளோட கர்ச்சிஃப் வச்சு பூனையை டை பண்ணி விட்டுருவா. தென் அவள் கிளம்பிடுவான் அங்கேருந்து.
இங்க காசர் வந்து நேத்து எம்ப்ராய்டரி வாங்கிட்டு போனாங்கல்ல, அத பண்ணிட்டேன்னு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப நாசிமா வரா. நாசிமா கிட்ட காசர் வந்து ரகசியமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நாசிமா நீங்க தான் சொன்னீங்கல்ல, மாஹிடையும் செஹரையும் பார்க்க வைக்கணும் அப்படின்னு. நீங்க எப்படியாவது அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. அவங்க 2 பேரும் பார்த்து பேசணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாசிமாவுக்கு ஒரே சந்தோஷமா போயிடும். நாசிமா அதனால என்ன பண்ணுவான்னா, மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முஃப்தி கிட்ட கேட்பா, "எப்ப கல்யாணம் வைக்க போறீங்க? டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலையா? நம்ம அவங்கள கூப்பிடலாம் வீட்டுக்கு. அவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. நம்மள பத்தியும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நம்ம வீடு எப்படி இருக்கும் அப்படின்னலாம் சொல்லிக் குடுக்கணும்." அப்படின்னு சொன்னதும், மாஹிர் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு இருப்பானா, அத பார்த்து இன்னும் ஏத்தி விடுவா. உடனே முஃப்தி வந்து கால் பண்ணி பர்வேஸ்க்கு கால் பண்ணி, "நீங்க இன்னைக்கு ஈவினிங் வாங்க. கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண போறோம்." அப்படின்னு சொல்லுவாங்க. நாசிமாவும் அத காசர் கிட்ட சொல்லிடுவாங்க. "இப்ப கால் வரும். அதுக்கேத்த மாரி நம்ம மீட் பண்ணலாம்" அப்படின்னு. "நீங்க வந்து கபாப் எடுத்துட்டு வரணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. பர்வேஸ்க்கு கால் பண்ணி முஃப்தி சொல்லுவாங்க. அவர் வந்து வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க, "நம்ம இன்னைக்கு கிளம்பணும்" அப்படின்னு சொல்லிட்டு. ரெடி ஆவாங்க. இங்க டாக்டர் ஃபரீதோட வீட்ல இன்னும் காசர் ஏன் வரல? அவங்க வந்து ஒழுங்கா வேலைக்கு வருவாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இன்னும் வரல பாருங்க. இர்ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. தென் இவங்க வந்து நைட் ஆயிடுச்சா, ஸோ முஃப்தியோட வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. பர்வேஸ் சொல்றாங்க, "தேவையில்லாம யாரும் எதுவும் பேசக்கூடாது." மாஹிட் வந்து அங்க மண்பானை செஞ்சுட்ருக்காங்க. அங்க செஹர் வந்ததெல்லாம் அவர் பார்த்துட்டாரு. அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.